GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. பழைய நகையை கொடுத்து ஒயிட் 11 மந்த்ஸ்ல அதே எடைக்கு புது நகையை எடுத்துக்கோங்க. எக்ஸ்ட்ராவா ₹1 தர வேண்டாம். மேஜிக் ஓல்ட் கோல்ட் எக்ஸ்சேஞ்ச். வட மாநிலங்களை சேர்ந்த பவாரியா கொள்ளையர்கள் கடந்த 1995 முதல் 2005 வரை தமிழகத்தில் பல கொள்ளை சம்பவங்களை அரங்கேற்றி பொதுமக்களை பீதியடைய வைத்தனர். அதில் மிக முக்கியமாக கும்மிடிப்பூண்டி தொகுதி அதிமுக எம்எல்ஏ சுதர்சனம் கொல்லப்பட்ட சம்பவம்தான் தமிழ்நாடு முழுவதும் மிகப்பெரிய அதிர்வலைகளை ஏற்படுத்தியது. திருவள்ளூர் மாவட்டம் கும்மிடிப்பூண்டி தொகுதி அதிமுக எம்எல்ஏவாக இருந்தவர் சுதர்சனம். இவர் கடந்த 2005ஆம் ஆண்டு ஜனவரி மாதம் 9ஆம் தேதியன்று பெரியபாளையம் அருகே தானாகுளத்தில் உள்ள தனது வீட்டில் இருந்தார். அப்போது அதிகாலை 2:45 மணியளவில் திடீரென வீட்டிற்குள் புகுந்த 5 பேர் கொண்ட பவாரியா கொள்ளையர்கள் சுதர்சனத்தை சுட்டு கொலை செய்துவிட்டு வீட்டில் இருந்த 62 சவரன் தங்க நகைகள் ரொக்க பணத்தை கொள்ளையடித்துவிட்டு அங்கிருந்து தப்பி சென்றனர். தமிழகத்தில் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்திய இந்த வழக்கில் கொள்ளையர்களை சுட்டுப்பிடிக்க அப்போதைய முதலமைச்சர் ஜெயலலிதா அதிரடியாக உத்தரவிட்டார். இதையடுத்து ஐஜி ஜாங்கித் தலைமையில் சிறப்பு தனிப்படை உருவாக்கப்பட்டு பவாரியா கொள்ளையர்களான பிரகாஷ், அவரது சகோதரர் ஜெகதீஷ், ராகேஷ் மற்றும் ராஜஸ்தான் மாநிலத்தை சேர்ந்த அசோக், ஜெயல்தார் சிங் மற்றும் 3 பெண்கள் உட்பட 9 பேரை போலீசார் கைது செய்தனர். இதனிடையே புழல் சிறையில் இருந்த ஓம் பிரகாஷ் உள்ளிட்ட 2 வழக்கு விசாரணையின் போதே உயிரிழந்து விட்டனர். இதற்கிடையில் ஜாமீனில் விடுவிக்கப்பட்ட 3 பெண்களும் தலைமறைவாகினர். எஞ்சிய ஜெகதீஷ் உள்ளிட்ட 4 பேர் மீதான வழக்கு விசாரணை சென்னை 15வது கூடுதல் அமர்வு நீதிமன்றத்தில் கடந்த 20 ஆண்டுகளாக நிலுவையில் இருந்து வந்தது. இந்நிலையில் இந்த வழக்கு விசாரணை நீதிபதி ஆபிரகாம் லிங்கன் முன்பாக நடந்தது. அப்போது அரசு தரப்பில் கூடுதல் குற்றவியல் வழக்கறிஞர்கள் ஜி சீனிவாசன், மகாராஜன் ஆஜராகி வாதிட்டனர். இவ்வழக்கில் 84 பேர் சாட்சியம் அளித்த நிலையில் 100க்கும் மேற்பட்ட சான்றாவணங்கள் தாக்கல் செய்யப்பட்டன. இருதரப்பு வாதங்களையும் கேட்ட நீதிபதி ஆபிரகாம் லிங்கன் இந்த வழக்கில் கைதாகி கடந்த 20 ஆண்டுகளுக்கும் மேலாக நீதிமன்ற காவலில் சிறையில் இருந்து வரும் ஜெகதீஷ், ராகேஷ், அசோக் ஆகிய 3 பேரும் குற்றவாளிகள் என தீர்ப்பளித்தார். மேலும் இவர்களுக்கான தீர்ப்பு விவரம் வரும் 24ஆம் தேதி அறிவிக்கப்படும் என நீதிபதி தெரிவித்தார். இதையடுத்து இந்த வழக்கை விசாரித்து குற்றவாளிகளை வடமாநிலங்களுக்கு சென்று துணிச்சலாக பிடித்து வந்த முன்னாள் ஐஜி ஜாங்கிட் வழக்கின் முக்கிய சாட்சியாக சுதர்சனின் மகன் விஜயகுமார் ஆகியோர் நீதிமன்றத்திற்கு வந்திருந்தனர். இந்த தீர்ப்புக்கு பின் முன்னாள் ஐஜி ஜாங்கிட் செய்தியாளர்களை சந்தித்து பேசுகையில் 20 ஆண்டுகளுக்கு முன் எம்எல்ஏ கொலை செய்யப்பட்ட பின்புதான் ஸ்பெஷல் டீம் அமைக்கப்பட்டது. அப்போது பவாரியா கொள்ளையர்களை தேடி வடமாநிலங்களுக்கு சென்றோம். மொத்தமாக 13 பேர் கைது செய்யப்பட்ட நிலையில் உத்தரப்பிரதேசத்தில் 2 பேரை என்கவுண்டர் செய்தோம். திருவள்ளூரில் இருந்து ஆந்திரா, மகாராஷ்டிரா, மத்திய பிரதேசம், உத்தரப்பிரதேசம் என்று அனைத்து மாநிலங்களுக்கும் சென்றோம். இறுதியாக விரல் ரேகை வைத்து ஒவ்வொரு விஷயமாக கண்டுபிடித்தோம் என தெரிவித்தார். மேலும் இந்த பவாரியா கொள்ளையர்களின் கதைதான் தீரன் அதிகாரம் 1 என்ற திரைப்படமாக உருவாகியது குறிப்பிடத்தக்கது. அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.